எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகந்தால் செய்யமன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கள் கிழமை இன்று 23/3/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. இப்போ கிழக்கு திசையில் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால், புதிய காரியத்துக்கா இருந்தால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பஞ்சமி திதி, நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், யோகம் விஷ்கம்ப நாம யோகம் மதியம் 3:05 வரை, பின்பு பிரீத்தி நாம யோகம். கர்ணம் பவ கர்ணம் காலை 11:05 வரை, பின்பு பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சுக்கர பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான். இன்னைக்கு நம்ம பங்குனி மாசத்துல சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசியோட அதிபதியான சூரிய பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. இந்த பங்குனி மாசத்துல வருஷம் பங்குனி மாதம்னாவே சூரியன் 8ஆம் இடத்துல தான் போயிருவாங்க. ஓகேங்களா? அப்ப அது கூட சேர்ந்தக்கூடிய கிரகத்தோட தன்மையும் பிரதிபலிக்கும். ஓகேங்களா? அவர் குருவோட சாரத்துல தான் பயணம் செய்வாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? இந்த சிம்ம ராசிக்கு 5-8 குருவோட சாரத்துல தான் பயணம் செய்வாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இவங்களுக்கு அவப்பெயர், அவமானம், அவச்சொல் எல்லாமே தானாவே தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இந்த சூரியனோட சனி பகவான் இருக்கிறாங்க, சுக்கர பகவான் இருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இவங்களுக்கு மந்த நிலை ஏற்படும். சோம்பல் அதிகமாக உண்டு இவங்களுக்கு. பகை தேடி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப 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 கவனம் வேண்டும். ஏன்னா சிம்ம ராசிக்கு 3+ பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் அதிபதி, அது 9 ஸ்திர ராசிக்கு பாதகம் தான் சொல்லுவோம். இங்கே 6-7 சனி பகவான். ஸோ எல்லாத்துக்குமே பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் அதிகம் உண்டு. அடுத்தது மாணவர்கள், சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 5வது வரைக்கும் படிக்கிறவங்க, எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஓரளவு நன்மை கொடுக்கும். அதே மாதிரி 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மார்க் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். மார்க்கில் சின்ன சின்ன குறைவு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால பேரண்ட்ஸ் சிம்ம ராசியில் பிறந்த குழந்தை மார்க் சரியாக எடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிகிரி படிக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பெறுவாங்க. பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் வரும். அடுத்தது வருமானம். 2ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வருமானம். இந்த 2ஆம் அதிபதியான புதன் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப வீட்டில் இருக்கிறாங்க. அது செவ்வாயோட சாரத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிச்சயமாக நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேங்களா? குடும்ப நபர்களோட பாசங்கள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இது சிம்ம ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த மாதம் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ வருமானம் நல்லா இருக்கும், வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு.
இப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து 3ஆம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனாரை குறிக்கிய இடம் 3ஆம் இடம் சுக்கிரனாக வருவாங்க. அப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில உச்சம் அடைகிறது, துலா ராசிக்கு அது 6ஆம் இடத்துல போய் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோயை குறிக்கும், கடனை குறிக்கும், வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் தான் வேலையும், அதுவும் பாசிட்டிவ். அப்போ வேலை 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 வேலைன்னு இருக்கணும், கூட பிறந்த தம்பி தங்கச்சி அல்லது மாமனார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு வேலை வேலைன்னு இருப்பாங்க. வாகனம், வீடு, நகை வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு வந்து அதிகமாக உண்டு, அல்லது அந்த எண்ணங்கள் வந்து உருவாகும். தம்பி தங்கச்சிக்கு அல்லது மாமனாருக்கு வந்து அந்த அமைப்பு வந்து உண்டு இந்த பங்குனி மாசத்துல. அடுத்தது 4ஆம் இடம் தாய். சிம்ம வீட்டுக்கு வந்து 4ஆம் இடங்கிறது விருச்சகம், செவ்வாயை குறிக்கக்கூடியது. அவர் வந்து 7ஆம் இடமான கும்ப வீட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். ஏன்னா ராகு சாரத்தில் பயணம் செய்கிறார் செவ்வாய். அதனால் அவங்களோட தாயோட உடல் வந்து கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும், வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதயம் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு பலவீனம் வந்து ஏற்படும். அதனால் கண்டிப்பாக மருத்துவரை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். ஓகேங்களா? அல்லது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகும், குழந்தைகள் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாயை பொறுத்த வரைக்கும். அடுத்த 4ஆம் இடம் தான் வீடு, வாகனம் குறிக்கக்கூடிய இடம். இது வந்து வாங்கலாமா சார்? நிச்சயமாக வாங்கலாம். அடுத்தது வந்து 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், குழந்தை சம்பந்தப்பட்டது. சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமான குரு தனுசு. ஓகேங்களா? அவரு வந்து 11ஆம் இடத்துல சுயசாரத்துல வந்து இருக்கு. அப்ப நிச்சயமாக சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தையால் நன்மைகள், லாபம் உண்டு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம். ஓகேங்களா? நிச்சயமாக அது கிடைக்கும். அதே மாதிரி தன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசுல இருந்தால் காதல் எண்ணம் வரும். ஏன்னா தனுசுக்கு நேர் 7ஆம் இடமான மிதுனத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை டீனேஜ் வயசுல இருந்தால் காதல்ங்கிற எண்ணங்கள் உருவாகும், அல்லது காதலை இச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா? சிம்ம ராசியில பிறந்தவங்களாம் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த பங்குனி மாசத்துல? ஏன்னா அந்த இடம் வந்து திதிசூன்யத்தால பாதிப்பு அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. பங்குனி மாசத்துல அதிகப்படியான பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலங்கள். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5ஆம் இடமான தனுசு வந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அரசியல் இருக்கிறவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு கண்டம் வந்து உண்டு. ஓகேங்களா? சனி பகவான் 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறனால அரசியலில் இருக்க முக்கியமான தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன கண்டம், விபத்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து சந்திப்பார்கள். அதே மாதிரி அதில் இருக்கிறவங்களோட உண்மையான ஃபேஸ் என்னங்கிறது வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு. சிம்ம ராசி பிறந்தவங்களோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? வேலை, திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை பற்றியெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா தான் வரும். உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை வந்து தினைக்கும் கையில் எழுதிட்டு வாங்க. உங்களோட கோரிக்கை 100 நாள்ல கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தக்கூடிய நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 90. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 93. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 51. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 54. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 66. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 88.
இது அனைத்தும் காமனானதான். உங்க ஜாதகத்துக்கு அடிப்படையான நம்பர்கள் உண்டு. அது உங்க செல்போன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட கோரிக்கை பாசிட்டிவா தான் வைக்கணும். ஓகேங்களா? இந்த நாள் இனிய நாளாமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.